செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் அடுத்த நத்தம் கரையச்சேரி ஊராட்சிக்குட்பட்ட நத்தம் பகுதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் நேரடி நெல் கொள்முதல் நிலைய திறப்பு விழா நத்தம் கரையச்சேரி ஊராட்சி மன்ற தலைவர் சேகர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பாலாஜி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திருக்கழுகுன்றம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் டி அரசு, வடக்கு ஒன்றிய செயலாளர் தமிழ்மணி, மாவட்ட கவுன்சிலர் கே ரமேஷ், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் செல்வகுமார் உட்பட துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராஜாங்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலர் தேவபொழிலன், சிபிஐஎம்எல் மாநில கமிட்டி உறுப்பினர் முருகன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், மின்துறையை தனியார் மயமாக்குவதை நிறுத்துவதாக அறிவிக்க வேண்டும், மின் கட்டண ரசீதில் பயன்படுத்திய மின் யூனிட்டுக்கு மட்டுமே பணம் வசூலிக்க வேண்டும் என வலியுறுத்தி வரும் 2ஆம் தேதி மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்தனர். கட்சி சார்பாக வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னாக்கா, இதெல்லாம் எதுக்காகன்னு சொன்னாக்கா மின்சாரம் தனியார் மயமாவதற்காகத்தான் இந்த வேலை பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் மின்சாரத்துறைக்குன்னு என்னென்ன பணம் ஒதுக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் சொல்கிறார். மின்சாரம் வாங்குவதற்கு 2000 கோடி, அது வாங்குவதற்கு. அது இல்லாமல் இங்கே மின் கட்டமைப்பை இங்கே பலப்படுத்துவதற்கு, மின்கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கு சில கோடிகள் ஒதுக்குறாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாக்கா, உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்று ஒரு அமௌண்ட் இவங்க ஒதுக்குறாங்க. இப்போ தான் புரியுது உத்தேசிக்கப்பட்டதில் எதுக்குன்னு சொன்னாக்கா, மின்சாரம் தனியார்மயமாவதற்காக இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க என்பது நிரூபணம் ஆகிறது. அந்த அடிப்படையில் தான் ஒரு 5 நாட்கள் முன்பாக டெல்லியில் உள்துறை அமைச்சகத்தினுடைய அலுவலகத்தில் யூனியன் பிரதேசங்களுடைய மின்சார சம்பந்தமான கூட்டத்தை மத்திய அரசு ஏற்பாடு செய்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா, புதுச்சேரி அரசாங்கத்துக்கு, இங்கே இருக்க சீஃப் செக்ரட்டரிக்கு, புதுச்சேரியில் மின்சாரம் தனியார்மயம் ஆக்குவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இன்னும் எந்த அளவுக்கு ஸ்பீடாக நீங்கள் பண்ண போகிறீங்க, இது எல்லாம் எப்படின்னா இதுக்கு தனியாக ஒரு நோடல் ஆஃபீஸர் போகணுன்றாங்க. இதுதான் எவ்வளோ பேர் அநியாயம் பாருங்க. மின்சாரம் தனியார்மயம் ஆவதற்கு புதுச்சேரியில் ஒரு நோடல் ஆஃபீஸர் போடணும். நோடல் ஆஃபீஸர் போடணும்னா கிட்டத்தட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி அது. இது பண்ணிவிட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்க என்று தாக்கீது அனுப்பினாங்க. உலக விளையாட்டு தின விழாவை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அட்டுவம்பட்டி பகுதியில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் சார்பில் மினி மாரத்தான் போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டியினை அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் கலா, லயன்ஸ் சங்கங்களின் முன்னாள் ஆளுநர் டாக்டர் டி.பி. ரவீந்திரன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த மினி மாரத்தான் போட்டியில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக மாணவிகள், கொடைக்கானல் அரசு பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவிகள், பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற விவசாயிகள் தஞ்சை மாவட்டம் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் வராமல் இருப்பதை கண்டித்து ஆட்சியரை முற்றுகையிட்டு முழக்கங்கள் எழுப்பினர். மேலும் பயிர் காப்பீடு தொகை வழங்காமல் இருப்பதை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர். ஒரு மாசம் மேலாவது எந்த கடமடை பகுதிக்கு என் தண்ணி போய் சேரல. கிட்டத்தட்ட 2 லட்சம் கண்ணாடி வரலையும் கொள்ளிடத்தில் திறந்து விட்டாங்க. நாங்கள் அதிகாரிகிட்ட பல முறை இப்போ முறையிட்டு எங்களுக்கு தண்ணி வந்து சேரல. இதனால நாங்கள் எல்லா விவசாயிகளாம் இன்னைக்கு ஆட்சியரை முற்றுகையிட்டு எங்கள் கடமடை பகுதி வரலையும் நாங்கள் குறுகிய கால நெல் தான் இப்போ போடுறோம். இப்போ நாற்று விடுறதுக்கே தண்ணி பத்தலை. எந்த வாய்க்காலையும் முழு கொள்ளளவு எடுக்கலை. அதனால தண்ணி முறையாக வந்து சேரணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கோரிக்கையாக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சென்ற ஆண்டு நாங்கள் இன்சூரன்ஸ் மேட்டூர் மூடின பிற்பாடும் எங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கல. நான் இதை கோரிக்கையை பல முறை வச்சுருக்கோம். 8வது மாதமே எங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைத்திருக்கணும். மாவட்ட நிர்வாகமும் வேளாண்மை துறையும் சரியான நடவடிக்கை எடுக்காததுனால எங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கல. உடனே தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து இன்சூரன்ஸையும் பாசனத்துக்கு தண்ணி விடணும்னு கேட்டுக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில மாதங்களாக நகர் பகுதிகளில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக காட்டெருமைகள் நகர் பகுதிகளில் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர்.
மேலும் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 4ற்கும் மேற்பட்டோர் காட்டெருமை தாக்கி படுகாயம் அடைந்துள்ளனர். இந்நிலையில் கொடைக்கானலில் உள்ள பில்டிங் சொசைட்டி பகுதியில் 2 காட்டெருமைகள் சாலை ஓரத்தில் நின்று முட்டிக்கொண்டு சண்டையிட்டுக் கொள்ளும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நேற்று முதல் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருவதனால் குற்றாலம் ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு குற்றாலம் போலீசார் ஐந்தருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதித்தனர். இந்நிலையில் இன்றும் குற்றாலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் சாரல் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் குற்றாலம் மெயின் அருவியில் தண்ணீர் சற்று அதிகரித்து உள்ளது. இதன் காரணமாக குற்றாலம் மெயின் அருவி மற்றும் ஐந்தருவி ஆகிய அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேல்மங்கலம் பகுதியில் வராக நதி ஆற்றின் குறுக்கே 453 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய பாலமும், மேல்மங்கலம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 126 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய சுகாதார வளாகம் கட்டுமான பணிகளும் நடைபெற்று வருகிறது. இந்த கட்டுமான பணிகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி ஆய்வு மேற்கொண்டார். மேலும் வராக நதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் பாலத்தின் கட்டுமான பணிகளை வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாக கட்டி முடிக்க வேண்டும் என கட்டுமான ஒப்பந்ததாரருக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் சஞ்சீவனா, தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். நாமக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் உமா தலைமையில் மாதாந்திர விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற சிப்காட் எதிர்ப்பு குழுவினர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி திடீரென தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் விவசாயிகள் பல கட்ட போராட்டங்களை செய்திருப்பதாகவும், ஆனால் தங்களுடைய கோரிக்கையை அரசு செவிசாய்க்கவில்லை என கூறி பெண்கள் மாறி மாறி ஆட்சியரிடம் முறையிட்டனர். இதனால் குறைதீர் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே உள்ள வீரமுத்துப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ லிங்கத்து முனீஸ்வரர் ஆலய சிறப்பு பூஜையை முன்னிட்டு அரசு அனுமதி பெறாமல் மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இந்த காளைகள் ஆங்காங்கே வயல்வெளிகளில் அவிழ்த்து விடப்பட்டது. இதில் காளைகள் முட்டியதில் 7 பார்வையாளர்களுக்கு சிறு காயம் ஏற்பட்டது. இந்த மஞ்சுவிரட்டு போட்டியை காளையார் கோவில், அதை சுற்றியுள்ள கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள ஹைவேவிஸ் மேகமலை மலைப்பகுதியில் உள்ள ஒரு ஏலக்காய் தோட்டத்தில் கஞ்சா செடிகள் வளர்க்கப்படுவதாக ஹைவேவிஸ் காவல் நிலைய போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் மற்றும் வனத்துறையினர் அப்பகுதியில் ஆய்வு செய்தபோது அங்குள்ள தனியார் ஏலக்காய் தோட்டத்தில் 1/2 ஏக்கர் நிலப்பரப்பில் 52 கஞ்சா செடிகளை வளர்த்திருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் போலீசார் தீவிர விசாரணை செய்ததில் தனியாருக்கு சொந்தமான ஏல தோட்டத்தை கரிச்சிப்பட்டியைச் சேர்ந்த முருகன், கருப்பு ஆகியோர் குத்தகைக்கு வாங்கி பயிர் சாகுபடியில் ஈடுபட்டு வந்ததும், அங்கு கேரள மாநிலம் மூணாறு அருகே நெடுங்கண்டம் சின்னார் பகுதியைச் சேர்ந்த மேத்யூ மற்றும் சின்னமனூரைச் சேர்ந்த மணி ஆகிய இருவரும் தொழிலாளர்களாக வேலை செய்து வந்ததும், அவர்கள் கடந்த ஜனவரி மாதம் முதல் கஞ்சாவினை பயிரிட்டு விளைவித்து வந்ததும் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து முருகன், கருப்பு, மேத்யூ, மணி ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் தோட்டத்தில் கஞ்சா பயிரிட்டு இருந்த செடிகளை வெட்டி அழித்து தீயிட்டு எரித்துள்ளனர். கோவாவில் கடந்த 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற்ற சர்வதேச அளவிலான சிலம்பாட்ட போட்டிகளில் தேனி மாவட்ட அமைச்சூர் கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் கீழ் இயங்கும் ஏவிஎம் சிலம்ப பயிற்சிக்கூட மாணவர்கள் 8 பேர் கலந்து கொண்டனர். அவர்களில் 6 மாணவர்கள் தங்கப்பதக்கமும் 2 மாணவர்கள் வெள்ளிப் பதக்கமும் பெற்று வெற்றி பெற்றனர். பின்னர் வெற்றி பெற்று சொந்த ஊர் திரும்பிய மாணவர்களுக்கு ஆண்டிப்பட்டி அருகே கன்னியப்பிள்ளைப்பட்டியில் உள்ள அமைச்சூர் கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வளாகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பதக்கங்களை வென்ற மாணவர்களை பாராட்டி அவர்களுக்கு தலைப்பாகை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. மேலும் பதக்கங்களை வென்ற மாணவர்களை பாராட்டும் விதமாக ஊர் பொதுமக்கள் சார்பாக மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. திருவாரூர் புதிய ரயில் நிலையத்திலிருந்து தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பில் மழைநீர் சேகரிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக செய்தி மக்கள் தொடர்புத்துறை மூலம் நடமாடும் வாகனத்தில் LED திரையில் மழைநீர் சேகரிப்பு குறித்து குறும்படம் திரையிடப்பட்டது. இதனை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் பார்வையிட்டனர்.
தொடர்ந்து மழைநீர் சேகரிப்பு பற்றி பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் திருவாரூர் புதிய ரயில் நிலையத்திலிருந்து முக்கிய வீதி வழியாக நகராட்சி அலுவலகம் வரை மாணவ மாணவிகள் பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். இதனை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ கொடியசைத்து துவக்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே உள்ள இரும்புலி கிராமத்தைச் சேர்ந்தவர் கல்லூரி மாணவன் ரம்யன். இவரது தந்தை கஜேந்திரனுக்கும் ரம்யனுக்கும் ஏற்பட்ட தகராறில் மகன் வீட்டுக்கு வரக்கூடாது என வீட்டை பூட்டிக் கொண்டு வெளியே சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மகன் பூட்டியிருந்த வீட்டுக்கு மேலும் ஒரு பூட்டை போட்டு பூட்டிவிட்டு சென்றுள்ளார். இதனையடுத்து வீடு திரும்பிய கஜேந்திரன் பூட்டு போட்டிருப்பதை கண்டு ஆத்திரமடைந்து தனது மகன் ரம்யன் மீது அச்சரப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து விசாரணைக்கு சென்ற ரம்யனை காவல்துறையினர் தாக்கியதால் அவருடைய காது திரை கிழிந்துள்ளது. இதனையடுத்து அவர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அச்சுரப்பாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் சரவணன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அப்பாவுக்கு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அவர் லேடிஸ்லாம் நிறைய தொடர்பு இருக்கிறதுனால வீட்டுக்கெலாம் நிறைய லேடிஸ் எடுத்து வர்றாரு. அதனால் அவர் ஆள் இல்லாதப்போ வீடு பூட்டியிருந்தது. அதனால் நான் போயிட்டு மேல் பூட்டு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேல் பூட்டு பெரியப்பா வீட்டில் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் ஸ்டேஷனில் போயிட்டு பொதுவாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. யார் பூட்டினாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவங்க ஸ்டேஷன்லேருந்து பெரியப்பா கால் பண்ணாங்க, இதுமாரி பூட்டிருக்காங்களா, நீங்கள் எதனா பூட்டிருக்கீங்கன்னு கேட்கவே, ஆமாம் பையன் தான் பூட்டினா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு என்கொயரிக்கு வாங்க ஸ்டேஷனுக்கு சொன்னேன். ஒரு 10:30 மணி இருக்கும். நாங்கள் கிளம்பி போகும்போது ஒரு ஸ்டேஷன் அனுப்புவோம். ஒரு 11 மணி இறங்கி நான் பெரியப்பா எல்லாம் போகும்போது என்னாச்சு, இன்ஸ்பெக்டர் வெளியே வர ஜீப்லேருந்து வெளியே வரும்போது என்னாச்சுன்னா, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டார். இதுமாரி என்கொயரி வர சார் சொன்னதுக்கு வெளியே நின்று அங்கே அவர் ஜீப்லேருந்து இறங்கி நின்று யார் பூட்டினு கேட்டார். நான் தான் பூட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவி எங்கன்னு கேட்டார். சாவி கொடுத்துட்டேன். சாவி கொடுத்த உடனே அவர் உடனே அடிச்சிட்ட உடனே என்ன நீ குடிச்சிட்டு இருக்கியா, பொறுக்கி மாரி பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு 2-3 போலீஸ் கூப்பிட்டு கையெல்லாம் பின்னாடி கட்டிட்டு ஃபோன்லாம் வாங்கிட்டு உடனே படால் இன்னொரு 2 வாட்டி அடிச்சுட்டு உடனே கூட்டின்னு போய் உள்ளே அங்கே ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டு முடிஞ்சு. அதுக்கப்புறம் அவர் அடித்ததுனால காது ஜவ்வு பேர்ந்துச்சு. நேற்று வலி தாங்க முடியாது. மேல்மூத்திர ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு இது பண்ணோம். மேல்மூத்திர ஹாஸ்பிட்டலில் போனால் என்ன சொன்னாங்க, ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, அது நீங்கள் ஒரு மாத்திரையெல்லாம் சரி பண்ண முடியாது, நீங்கள் பாருங்கள் ஒரு வாரம் கழிச்சு திரும்ப வாங்க சொன்னாங்க. திரும்ப நைட்டு வந்தோடனே திரும்ப பெயின் அதிகமாகிடுச்சு நைட்டு. அதனால் சரின்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னாங்கன்னா செங்கல்பட்டு ஜிஹெச்சுக்கு போயிட்டு இப்போ செக் பண்ணிட்டு வந்திருக்கோம். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் உழவர் களஞ்சியம் வேளாண்மை கண்காட்சி விஐடி பல்கலைக்கழக துணைத் தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, திருவள்ளூர் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆறுமுகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தனர். இந்த உழவர் களஞ்சியத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களைச் சேர்ந்த 5000 விவசாயிகள் கலந்து கொண்டனர். இதில் அரசு விவசாய தொழில்நுட்பம், சுய உதவி குழுக்கள், மீன் வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, இயற்கை உரம் தயாரிப்பு, தென்னை விவசாயம், கூட்டப்பட்ட பொருட்கள், பாரம்பரிய அரிசி வகைகள், பாரம்பரிய விதைகள், உழவு இயந்திரங்கள், வேளாண் கருவிகள் உள்ளிட்டவைகள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற வேண்டும், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஐயனார் கோவில் தெருவில் அமைந்துள்ள காந்தி சிலையிலிருந்து மகிழா காங்கிரஸ் சார்பாக நடைப்பயணம் நடைபெற்றது. மாநில தலைவர் ஹசீனா சையத் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது இவர்களது பேரணிக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் காவல்துறைக்கும் காங்கிரஸ் பெண் நிர்வாகிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மருத்துவர்கள் அடிக்கடி வரவில்லை என புகார் எழுந்ததை அடுத்து மதுரை மாநகராட்சி நகர அலுவலர் வினோத்குமார் திருப்பரங்குன்றம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது காலை 9 மணிக்கு வரவேண்டிய மருத்துவர் பூபேஷ் 10 மணி ஆகியும் பணிக்கு வராததால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்த மாநகராட்சி நகர அலுவலர் சரியான நேரத்தில் அனைவரும் பணிக்கு வர உத்தரவிட்டார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம் வழிகாட்டுதலின்படி மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு கட்டுப்பாடு அலகு மூலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு HIV எய்ட்ஸ் குறித்து விழிப்புணர்வு சுவரொட்டி தயாரிக்கும் போட்டி நடைபெற்றது. மாவட்ட திட்ட மேலாளர் மருத்துவர் பவ்யா தர்ஷினி மற்றும் மாவட்ட ICTC மேற்பார்வையாளர் பபிதா ஆகியோர் இப்போட்டியை தொடங்கி வைத்தனர். பின்னர் மாணவர்கள் HIV எய்ட்ஸ் குறித்த உறுதிமொழி ஏற்றனர். இதனையடுத்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது.
திருப்பூர் மாவட்டம் மங்களம் உப்புத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் அபுதாஹிர். இவர் பெருமாநல்லூர் பகுதியில் கடந்த 7 வருடங்களாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பாலகுமார் என்பவர் பொள்ளாச்சியில் பணி செய்தபோது இறந்த நிலையில் அவரது உடலை அபுதாஹிர், மற்றொரு ஓட்டுநர் ஷேக் மொய்தீன் ஆகியோர் ஆம்புலன்ஸ் மூலமாக பீகாருக்கு கொண்டு சென்றுள்ளனர். இதனையடுத்து அவரது உடலை உறவினர்களிடம் ஒப்படைத்துவிட்டு மீண்டும் வீடு திரும்பி வரும் வழியில் பாட்னா அருகே உள்ள குளத்தில் குளித்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக அபுதாஹிர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து அப்பகுதி மக்கள் உதவியுடன் அபுதாஹிர் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனை முடித்து அபுதாஹிர் ஓட்டி வந்த ஆம்புலன்ஸில் திருப்பூருக்கு அனுப்பி வைத்தனர். இறந்தவர் உடலை கொண்டு சென்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மீண்டும் அதே ஆம்புலன்ஸ் வாகனத்தில் சடலமாக கொண்டுவரப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. மூப்பனாரின் 23ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகில் அமைந்துள்ள ஜி.கே. மூப்பனாரின் முழு உருவ சிலைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயற்குழு உறுப்பினர் சந்திரசேகர் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனையடுத்து பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் 8 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி, 2 மகளிருக்கு தையல் இயந்திரம் மற்றும் 123 நபர்களுக்கு புடவை வேட்டி வழங்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கிபி 1630ஆம் ஆண்டு வீரமா முனிவரால் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த தூய அடைக்கல அன்னை ஆலயம் உள்ளது. இந்த திருத்தலத்தின் 394வது ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் பாளையங்கோட்டை மறை மாவட்ட பேராயர் அந்தோணிசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இந்த ஆலயத்தில் புதியதாக நிறுவப்பட்ட கொடிமரத்தை அர்ச்சித்து மாதா உருவம் தாங்கிய திருக்கொடியை ஏற்றி வைத்தார். இதில் அருட்தந்தையர்கள் ஸ்டீபன், லியோ, ஜெரால்ட், மைக்கேல், பாளையங்கோட்டை மறை மாவட்ட ஆயரின் செயலர் மிக்கேல் ராஜ் மற்றும் ஆலங்குளம், ஆண்டிப்பட்டி, கரும்பனூர் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேல நீலித்த நல்லூர் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் குறுக்கால்பட்டி பகுதியில் பொது உறுப்பினர் கூட்டம் ஒன்றிய செயலாளர் பெரியதுரை தலைமையில் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றமைக்கு உறுதுணையாக இருந்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும், தேர்தல் காலத்தில் வாக்குகளை சேகரிக்க உழைத்த அனைத்து தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. சிறப்பு அழைப்பாளராக தென்காசி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் ராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நில வணிகர்கள் நல சங்கத்தின் 3வது பொதுக்குழு கூட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாநில தலைவர் அப்துல் நாசர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட அளவில் அதிக உறுப்பினர்களை சங்கத்தில் இணைப்பது, சங்க உறுப்பினர்களுக்கு ஆயுள் காப்பீட்டு திட்டம் மற்றும் மூத்த உறுப்பினர்களுக்கான பென்ஷன் வழங்குவதற்கு தொடர்பாக மாவட்ட ரீதியாக குழு அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் ரியாஸ் அகமது, ரஹீம், பால் பாண்டியன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் வலைதளம் ஆன்லைன் பிரச்சனை நிறையவே இருக்குது. அந்த ஆன்லைன் பிரச்சனை இல்லாமல் பண்ணித்தரணும். இதுக்கு அடுத்தது தரகர்களுக்கு கமிஷன் பிரச்சனை இதை விட ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த கமிஷன் பிரச்சனையை அரசு முன்னிருந்து இவங்களுக்கு ஒரு நிர்ணயம் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். டிடிசிபி அப்ரூவல் கிடைப்பது எளிமையாக இருந்தால் அனைவரும் நல்ல ரீதியில் வியாபாரம் செய்ய உறுதுணையாக இருக்கும். ஏனென்றால் இப்போ விவசாய நிலம் அது நஞ்சை புஞ்சை என்று பல பிரச்சனைகள் உள்ளது. அதை கொஞ்சம் எளிதாக்கி கொடுத்தால் அனைவருக்கும் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே கோலந்தி கிராமத்தை சேர்ந்தவர் அற்புதம். இவர் சிவகங்கை ரோஸ் நகரில் வாங்கிய இடத்தின் பத்திரத்தில் இருந்த சிறு பிழையை திருத்தம் செய்ய பத்திரப்பதிவு அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். இந்நிலையில் சார்பதிவாளர் எண் 1 பணியில் இருந்த ஈஸ்வரன் என்பவர் பத்திர எழுத்தர் கண்ணன் என்பவரின் மூலம் 23 லட்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அற்புதம் சிவகங்கை லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் புகார் அளித்துள்ளார். இதனை அடுத்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை அற்புதத்திடம் கொடுத்து சார்பதிவாளரிடம் கொடுக்க செய்தனர். சார்பதிவாளர் ஈஸ்வரன் பணத்தை பெற்றபோது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரையும் அதற்கு உடந்தையாக இருந்த பத்திர எழுத்தர் கண்ணன் என்பவரையும் கையும் களவுமாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலை நேரத்தில் இருள் சூழ்ந்து காணப்பட்டது. இதனை அடுத்து மாலை சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக செங்கல்பட்டு புறநகர் பகுதி, திம்மாவரம், புலிப்பாக்கம், பரனூர், திருக்கச்சூர், வேம்பாக்கம், ஆத்தூர் ஆகிய பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. இதனால் இந்த பகுதியில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்து உள்ளனர். கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் கள்ளக்குறிச்சியில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட அவைத் தலைவர் ராமமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன், மாவட்ட துணை செயலாளர் புவனேஸ்வரி பெருமாள், அண்ணாதுரை, காமராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் ரிஷி வந்தயம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் கலந்து கொண்டு கட்சிப் பணிகள் குறித்தும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் உரையாற்றினர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டத்தில் வரைவு வாக்குச்சாவடி பட்டியலை மாவட்ட ஆட்சித் தலைவரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான சாந்தி இன்று வெளியிட்டார். அதில் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் 888 வாக்குச்சாவடி மையங்களில் 1489 வாக்குச்சாவடிகள் உள்ளது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். இதனையடுத்து தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பாலக்கோடு, பெண்ணாகரம், தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அரூர் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 12,62,409 வாக்காளர்கள் உள்ளனர் எனவும், பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் 272 மொத்த வாக்குச்சாவடி மையங்களில் 2,41,933 வாக்காளர்களும், பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில் 294 மொத்த வாக்குச்சாவடி மையங்களில் 2,49,424 வாக்காளர்களும், தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் 308 மொத்த வாக்குச்சாவடி மையங்களில் 2,63,934 வாக்காளர்களும் உள்ளதாக தெரிவித்தார். இதில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் நீடாபகலம் தாலுகா புதுதேவன்குடி கிராமத்தை சேர்ந்த கிறிஸ்தவ போதகர் முத்துவேல் என்பவர் கோட்டங்கோளத்தில் அரசு மானியத்தில் கொடுத்த இடத்தில் கொட்டகை போட்டுள்ளார். அப்போது அங்கு வந்த தேவன்குடி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பாலமுருகன் என்பவர் இடத்தை காலி செய்ய கூறி ஜாதி பேர் சொல்லி கிறிஸ்தவ போதகர் முத்துவேலை அடித்துள்ளார். இதுகுறித்து போதகர் முத்துவேலின் மனைவி அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த திருச்சபை போதகர்கள் அன்பையா ஹென்றி, செங்குட்டுவன், பவுல்ராஜ், ஜான்மதி அழகன், சர்க்குணராஜ், யோவேஸ், தனஸ்லால், மாவட்ட தலைவர் பிஷப் ராஜ், கிறிஸ்தவ முன்னணி தலைவர் வழக்கறிஞர் சரவணன் ஆகியோர் போதகரை தாக்கிய தேவன்குடி உதவி காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவ தலைவர்களும் போதகர்களும் ஒரு சம்பவத்தின் காரணமாக மாவட்ட கண்காணிப்பாளர்களை சந்திக்க வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா 28/8/2024 அன்று முத்துவேல் மனைவி பேர் அமுதா, இவங்க வந்து பரம்பரையாக வெட்டியான் தொழில் செய்து வராங்க. ஒரு பழைய சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்து இவங்களுக்கு அரசு வந்து 40 ஆண்டுகள் முன்னாடி ஒரு 50 சென்ட் மானியமாக இடம் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல அவங்க வீட்டு வசதி இல்லாதனால அந்த இடத்துல ஒரு கொட்டா அமைத்து வாழ்வதற்காக ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கும் பொழுது திடீரென்று 28/8/2024 அன்று சுமார் 1 மணி அளவில் தேவன்குடி காவல் உதவி ஆய்வாளர் பாலமுருகன் என்பவர் அத்துமீறி உள்ள நுழைந்து முத்துவேலை பார்த்து ஏன்டா இங்கே கொட்டா போடுறோன்னு கேட்குறாரு. கேட்கும்போது எங்கள் இடங்க எனக்கு அப்பா ஆண்டாண்டு காலமாக நாங்கள் வச்சிருக்கோம் சொல்லும்போது நீ என்னடா சாதின்னு கேட்குறாரு. இவங்க என்ன சொல்கிறாருன்னா பொதுவில் சாதி சொல்ல மாட்டேன் சொல்லும்போது நீ யார் எனக்கு தெரியுனா சொல்லி சொல்ற ஒரு தவறான வார்த்தை சொல்லி வெட்டியான் தொழில் செய்யக்கூடிய நாய் நீ வந்து இங்கே வந்து கொட்டா போடுறியா, இது வந்து உயர் சாதி இருக்கிற இடம், நீங்கள் வரக்கூடாது சொல்லி அடிக்கிறாரு. ஒரு கட்டையை எடுத்து கழுத்தில் காலில் எல்லாத்தையும் அவர் மூங்கில் கட்டையில் அடிக்கிறாரு. இந்த அம்மா வந்து அடிக்கிறத வீடியோ எடுக்க போகும்போது அமுதா என்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அமுதாவை மாரில் கை வச்சு அந்த அம்மா தள்ளி ஷூ கொலையிட்டு உதைக்கிறாரு.
அதன் பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் கையில இருந்த செல்போனை புடுங்கி எஸ்ஐ எடுத்துக்கிறாரு. பாக்கெட்ல இருந்த அங்க வேலை செய்யக்கூடிய சம்பளத்தில் இருக்கக்கூடிய அந்த 8000 ரூபாய் பணத்தை எடுத்து என்ன பண்ணா அவர் எடுத்துட்டு போயிடுறாரு. இனி இங்க வந்தீங்கன்னா உங்க யாரை விட மாட்டோம், கொலைமிட்டல் பண்ணிட்டு சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமா திருவாரூர் மாவட்ட கண்காணிப்பாளரோட புகார் கொடுக்க போனோம். அவர் இல்ல, ஏடிஎஸ்பியா இருந்தாங்க. அவர் புகார் மனு பெற்றுக்கொண்டு நாங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க போய் டிஎஸ்பி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது உடனடியாக நடவடிக்கை எடுத்தா இந்த பிரச்சனை முடியும். இல்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிறிஸ்தவ தலைவர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம். அப்படின்னா பேரணி இங்கிருந்து தலைமைச் செயலகத்துக்கு நடந்தே போய் பாதிக்கப்பட்ட நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பேரணி நடத்துவோம். இது தொடர்ந்து தமிழ்நாட்டில் எங்களுடைய உரிமை மறுக்கப்படுகிறது, நீதி மறுக்கப்படுகிறது, எங்களுக்கு நீதி வேணும் என்று சொல்லி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் அடுத்த காரணை பகுதியில் புதுச்சேரி பகுதியை சேர்ந்த சந்தோஷ்குமார் திவ்யா தம்பதியினர் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் மது போதைக்கு அடிமையான சந்தோஷ்குமார் தினந்தோறும் மது அருந்திவிட்டு இரவு நேரத்தில் தாமதமாக வீட்டுக்கு வருவதோடு தொடர்ந்து மனைவி திவ்யாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் மன உளைச்சலில் இருந்த திவ்யா தனது அம்மா வீட்டிற்கு சென்றுள்ளார். மனைவி கோபித்துக் கொண்டு அம்மா வீட்டிற்கு சென்றதால் மன உளைச்சலில் இருந்த சந்தோஷ்குமார் வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பின்னர் இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் கூடுவாஞ்சேரி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பிரேதத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்பு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு மாநில அளவிலான 6வது 2 நாள் கூடோ பயிற்சி பட்டறை திருச்சி சுப்பிரமணியபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு கூடோ விளையாட்டு சங்கத்தின் தலைவர் நீலகண்டன் தலைமையில் தமிழக தலைமை பயிற்சியாளர் கந்தமூர்த்தி முன்னிலையில் துவங்கியது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஓய்வு பெற்ற தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மண்டல முதுநிலை மேலாளர் புண்ணியமூர்த்தி, திருச்சிராப்பள்ளி லயன்ஸ் கிளப் சாசன தலைவர் முகமது சபி, திருச்சி மாமன்ற உறுப்பினர் லயன் குமார், தென்னகர ரயில்வே பணிமனை பிரிவு தலைவர் பவுல் ரெக்ஸ் பங்கேற்றனர். இந்த பயிற்சி பட்டறையில் மாநில மற்றும் தேசிய நடுவர்களுக்கான பயிற்சி மற்றும் கருப்பு பட்டைக்கான பயிற்சி அளிக்கப்பட்டது. சென்னை மதுரவாயல் அருகே ஆலப்பாக்கம் கங்கையம்மன் நகர் 11வது தெரு பகுதியில் ராமு கண்ணன் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவர் இரவு வழக்கம் போல் கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார். பின்னர் காலை கடையை திறக்க வந்தபோது கடையின் ஷட்டர் போட்டு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த கல்லா பெட்டியில் வைத்திருந்த ரூபாய் 15,000 ரொக்க பணம் திருடு போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து மதுரவாயல் குற்றப்பிரிவு போலீசாருக்கு தகவல் அளித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அப்பகுதியில் உள்ள அருகே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இந்நிலையில் கொள்ளை சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.